السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها النبي قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا وزينتها وتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا وإن كنتن تردن الله والآخرة إن الله أعد للمحسنات منكن أجرا عظيما. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் பேரருளால் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு காலத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு கல்லூரிகள் என்று இஸ்லாமிய கல்லூரி ஆண்களுக்கு மட்டுமே நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்கள் கல்லூரிகளை விட மிக அதிக அளவிற்கு பெண்கள் கல்லூரி ஊருக்கு ஊர், சில ஊர்களில் 2-3 எல்லாம் நடத்தப்படுகிற அளவிற்கு அதிகமான கல்லூரிகள் வந்துவிட்டன. ஒவ்வொரு ஆண்டும் ஆலிமா பட்டமளிப்பு விழா என்ற நிகழ்ச்சியில் பல்வேறு 20, 50, 100 என்றெல்லாம் பல மாணவிகள் இன்றைக்கு வெளியாகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இது உண்மையில் இது இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 40ஆம் வயதில் நபியாகி 23 ஆண்டு காலங்கள் சிறுக சிறுக மனிதனுக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் வணக்க வழிபாடுகளையும் கொடுக்கல் வாங்கல் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா இறக்கி முழுமைப்படுத்தினான். இந்த குர்ஆன் இறங்கி முடிகிற போது இந்த குர்ஆனை நன்கு படித்து தேர்ந்த, குர்ஆன் 30 பாகங்களையும் மனதில் பதித்து கொண்ட சஹாபாக்கள் ஆண்களைப் போலவே பல பெண்களும் இருந்தார்கள். அதனால் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த மிகப்பெரிய உறவு என்ன என்றால், ஆண்களுக்கு இருந்த அளவிற்கு பெண்களுக்கும் மார்க்க கல்வி, இஸ்லாமிய கல்வி இருந்தது. அதனால் வீடுகளில் ஆரோக்கியமான சூழ்நிலை, ஒரு உண்மையான அமைதியான ஆரோக்கியமான நல்ல நிலைகள் வீடுகளில் இருந்தன. இன்றைக்கெல்லாம் பெரும்பகுதி வீடுகளில் இஸ்லாமிய பண்பாடுகள் கல்வி முறைகள் இல்லாத காரணத்தினால் வீடுகளிலே நிம்மதி இழந்து அமைதி இழந்து ஆரோக்கியமற்ற சூழ்நிலையை பார்க்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு பக்கத்திலே இந்த கல்லூரிகள் அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அறியாமையும் அதிகமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனால் இங்கே 21 ஆலிமாக்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆலிமாக்கள் பட்டம் என்பது பெருமைக்காகவோ அல்லது புகழுக்காகவோ அல்ல. மாறாக இந்த உலகத்தில் எத்தனையோ கல்லூரிகள் பல துறைகளில் பல வகையான நோக்கங்களுக்காக நடத்தப்பட்டு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இந்த கல்வி, நீங்கள் பாருங்கள், ஆலிமா ஆலிம் என்று இந்த வார்த்தை இருக்கிறதே, இதற்கு மட்டும்தான் அறிஞன் அறிந்தவள் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ படிப்புகள் பட்டப்படிப்பு இருந்தாலும் அவைகளோடு, அதாவது மருத்துவர் என்றோ அல்லது பொறியாளர் என்றோ ஒரு குறிப்பான பெயரோடு நின்றுவிடும். வெறுமனே அறிஞர் அறிஞ்சி என்று சொல்லப்படுகிற இந்த பட்டம் இந்த குர்ஆனை ஹதீஸை மார்க்கத்தை படித்தவர்கள் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. என்றால் கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மாத்திரம் குர்ஆன் சொல்லவில்லை. குர்ஆன் இறங்கி முடிகிற காலத்தில் 23 ஆண்டு காலத்தில் மனிதனுக்கு தேவையான எல்லா வணக்க வழிபாடுகளும் சட்டதிட்டங்களும் ஒழுக்கங்களும் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. ஆகவே குர்ஆனை கற்றால் அவன் எல்லாவற்றையும் கற்றுவிட்டான் என்ற பொருளில்தான் மக்கள் எல்லாம் ஆலிம்கள் என்று அழைக்கிறார்கள். ஆலிமாக்கள் ஆலிம்கள் என்று அறிந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். எதை அறிந்தவர்கள் என்றெல்லாம் குறிப்பாக சொல்லலை, மருத்துவத்தையா இல்லை வேற கல்வியா என்றெல்லாம் சொல்லாமல் பொதுவாக அறிந்தவர்கள். அப்போ குர்ஆனை படித்தால் எல்லாவற்றையும் படித்து விட்டான் என்ற அளவிற்கு மிக சிறப்பான ஒரு பெயர் தான் இந்த பெயர். ஆனால் இந்த குர்ஆனை படிக்கிற
இந்த காலம் எல்லாம் கல்லூரிகளிலேயும் முழுமையாக குர்ஆனை போதிக்கப்படுவதில்லை. குர்ஆனுடைய கல்விக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய கல்விகள் போன்ற கல்வி மையங்களிலே இந்த குர்ஆனுடைய பாடத்திற்கு முக்கியம் தரப்படுகிறது. இந்த குர்ஆனுடைய பாடத்தை படிப்பதால் மட்டும்தான் ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த பகுதியை சார்ந்தவர்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால் இந்த கல்வி, அதை படித்தவர்களுக்கு பட்டம் கொடுப்பதன் மூலமாக இதை நீங்கள் பிறருக்கு சேர்த்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இறுதி ஹஜ்ஜின் போது சொன்ன உரை, யுபல்லிகுல் ஷாஹிதுல் காயிப மின்கும், இங்கு வருகை இருக்கிற ஒவ்வொருவரும் வராத மக்களுக்கு இதை எடுத்து சென்று சொல்லுங்கள் என்று அன்றைக்கு சொன்னார்கள். சஹாபாக்களில் அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அவருடைய வாயில் கேட்டால் செய்தி உலகமெல்லாம் கொண்டு சேர்த்தார்கள். அதனால இன்றைக்கும் இந்த அதிராமட்டத்தில் இங்கே இப்படி கூடியிருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய குர்ஆனை, ஹதீஸை, ரசூலுடைய வாக்கை சொல்கிறோம் என்று சொன்னால், இதற்கெல்லாம் முன்னோடிகளாக இருந்தவர்கள் சஹாபாக்கள், ஆண்களும் பெண்கள் தான். அதனால இந்த சரது வழங்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு என்னவென்றால், தான் கற்ற கல்வியை முதலாவது தான் செயல்படுத்த வேண்டும், பிறகு அதை பிற மக்களுக்கும் சொல்ல வேண்டும். இது முக்கியமான அம்சம். ஏன்னா அபூ மூஸல் அஷர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி சொல்கிறார்கள், எங்களுக்கு தெரியாத ஏராளமான செய்திகளை நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை கேட்கும்போது எங்களுக்கு விளக்கம் சொல்லிவிடுவார்கள். அவன் பெண்களில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா 2000க்கு மேலே ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. சஹாபாக்களில் பெரிய பெரிய சஹாபாக்களுக்கெல்லாம் தெரியாத செய்திகள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால இந்த கல்வியை கற்றவர்கள் நுணுக்கமாக, குர்ஆனுடைய பாடம் என்பது நேரடியான பொருளை தருவதோடு சில சமுதாயத்திற்கு தேவையான எல்லா பொருள்களையும் எல்லா அர்த்தங்களையும் தன்னை அடக்கி வைத்திருக்கிறது. அந்த காலத்திற்கு ஏற்ப அந்த குர்ஆனை படித்து சிந்தித்து அதை விளக்கம் சொல்கிற ஒரு பருவத்தை அடைய வேண்டும். அதனால தான் குர்ஆன் ஆலிம் சொல்ல காரணம் படித்தது பிற மக்களுக்கு சொல்லணும். அதான் உங்களுக்கு ஒரு பெரிய சுமையை சுமத்தப்பட்டிருக்கிறது. என்ற கற்ற கல்வியை பிறருக்கு சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையில் சஹாபாக்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த தொடர்பு இருந்ததுனால தான் குடும்பம் நல்ல ஆரோக்கியம் அடைச்சு. அது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இன்றைக்கு ஆண்களுக்கு மத்தியில் இருந்த கல்வியை விட அதிகமாக பெண்களுக்கு இன்றைக்கு பரவலாக எல்லா ஊர்களிலும், அதிகமான ஊர்களிலே இன்றைக்கு இந்த கல்லூரி அதிகமாகி பெண்களுக்கு இந்த பாடத்தை படிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அருமை சகோதரிகளே, நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்து ஒரு மாணவியாகவும் பயிற்சி பெற்றவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நுணுக்கமான பல்வேறு செய்திகளை சமுதாயத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை அபூ மஸ்ரூக் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு நபி தோழர், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய உறவினர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் தன்னுடைய கையை தன்னுடைய தலையிலே வைத்து சாய்ந்து படுத்து கிடக்கிறார்கள். அப்படி படுத்து கொண்டிருக்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், 3 செய்தி இருக்கிறது, 3 விஷயங்கள். அந்த 3 விஷயங்களை யாராவது பேசிவிட்டால் அவன் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய பொய்யை சொல்லிவிட்டான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன முதல் செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இந்த புறக்கண்ணால் அல்லாஹ்வை கண்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவன் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய பொய்யை சொல்லிவிட்டான் என்று சொன்னார்கள். ஏராளமான பயான்களை நான் சிறு வயசுலேருந்து நிறைய கேட்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று நீண்ட காலம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது கொஞ்சம் குறைவாக இருக்கிறார். ஆனால் அந்த காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த விஷயத்தை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை தன்னுடைய கண்ணால் கண்டார் என்று யாராவது சொன்னால் அவன் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய பொய்யை சொல்லிவிட்டான். அல்லாஹ்வின் மீதோ அவனுடைய தூதர் மீது ஒரு பொய்யை சொன்னா அவன் நரகத்திற்குரியவன், வேணுமே சொன்னா காஃபிர் ஆகிடுவான். இந்த செய்தியை சொன்ன உடனே அவங்க பக்கத்தில் அமர்ந்திருந்த படுத்திருந்த அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து அமர்ந்து விடுகிறார்கள். எழுந்து உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார்கள், ஆயிஷாவே அவசரப்படாதீர்கள், கொஞ்சம் நிதானமாக பேச கேட்டான். ஏண்டா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்ன இந்த விஷயத்தை அவங்க தவறு என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி புரிஞ்சு வச்சாங்கன்னா, சஹாபாக்கிட்ட ஆண்களுக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய உறவு என்னன்னா,
எதையாவது ஒரு தவறை சுட்டி காட்டுவதாக இருந்தால் குர்ஆனை ஹதீஸை படித்து சொல்வாங்க. அதற்கு விளக்கம் சொல்வதாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ். அப்ப கேள்வியும் பதிலும் அவருடைய பிரச்சனைகளை குர்ஆன் ஹதீஸ் தான் தீர்வாக இருந்தது. அப்ப இப்படி சொன்ன உடனே அவர் எழுந்து உட்கார்ந்து சொன்னார், அவசரப்படாது நிதானமா சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு குர்ஆன் 2 வசனங்கள் படிச்சு காட்டினாங்க. வலக்கத் ரஆஹு நஸரத்தல் உக்ரா என்று வருகிறது. அந்த ஆயத்து சூரத் நஜ்மில் வருது. அந்த ஆயத்து எப்படி இருக்குன்னா, அவர் அவரை கண்டார், அரபில் சொல்ற, தமிழ் சொல்றாருடா, அதாவது அவன் அவனை கண்டான் என்று அங்க இருக்கிறது. யார் யாரை கண்டா என்று இல்லை, வெறுமனே லக்கத் ரஆஹு, ரஆன பார்த்தார், அவர் ஹு அவரை, அது அவன் அவரை பார்த்தான் என்று சொல்ல முடியும். அந்த சூரத்து நஜ்மை படிச்சு பார்த்தா அவருடைய முன்னும் பின்னும் இணைத்து பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்டார்கள் என்று விளங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஆயத்துடைய முன்பின் எல்லாம் மேராஜை பற்றி உள்ள நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் சஹாபி இந்த ஆயத்தை வச்சு என்ன விளங்கி இருக்கிறார், ரசூல் அல்லாஹ்வை கண்டாங்க அப்படின்னு விளங்கினால ஆயிஷா அவசரப்படாதீங்க, நிதானமா யோசிச்சு சொல்லுங்கண்டா. அதே மாதிரி இன்னொரு ஆயத்து சூரத் தக்வீர் வருகிறது. வலக்கத் ரஆஹு ஃபில் உஃகில் முபீன், தெளிவான அடிவானத்தில் அவர் அவரை கண்டார், அல்ல அவன் அவரை கண்டார் மாதிரி இருக்கு. அப்ப என்ன இந்த ஆயத்துல இல்ல, யார் யாரை கண்டாலே தெளிவாக வரல. அதனால இந்த ஆயத்தை வைத்து அந்த சஹாபி எப்படி விளங்கியிருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க பாருங்க. முதல் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல, அதுக்கு அடுத்த காலத்தை மாதிரி பிரச்சனை வருகிறது. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த 2 ஆயத்துக்குரிய விளக்கம் என்ன என்று இந்த சமுதாயத்திலே முதல்ல கேட்டு தெரிஞ்சால் நான் தான். பாருங்க இப்படி சொல்றாங்க. இந்த 2 ஆயத்தை ஏன் கேட்கிறாங்க, தெளிவில்லை. யார் யாரை கண்டால் அந்த ஆயத்தில் விளக்கமா இல்லை. அப்ப அந்த விளக்கம் தெரிய வேண்டுமே, அர்த்தம் தெரிஞ்சால் கேட்க முடியும். அப்ப அர்த்தம் தெரியாத இன்னைக்கு குர்ஆன் மட்டும்தான் ஓதுறேன்னு சொல்லுவாங்க. குர்ஆனை ஓதுறேன், என் பிள்ளை குல்லியாவில் ஓதுது, மதரசாவில் ஓதுது, இப்படி ஓதுறங்க வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். ஆனால் ஓதுனாங்கிறது நல்ல அர்த்தம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்யும், ஓதுன விளங்காம படித்தா ஓதுனான்னு அர்த்தம். ஏன்னா குர்ஆனை ஓதி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, என்னப்பா இருக்கு, ஒன்றும் தெரியாது. துவா ஓதுறாங்க, என்ன ஓதுனான்னு தெரியாது. ஃபாத்தியா ஓத ஒன்றும் தெரியாது. அப்போ ஓதினான்னு சொன்னால் விளங்காம படிச்சாங்கிற அர்த்தம். ஏன் ஆரம்பத்தை பாருங்க, எங்கேயாவது இங்கிலீஷ்லேயும் தமிழ்ல அப்படி சொல்லிப்பாங்களா, ஏ ஃபார் ஆப்பிள் காட்டி சொல்லிக்கூடான், ஆனால் அணின்னு சொல்லிக்கூடான். எங்கேயாவது அலிஃபுக்கு ஒரு ஆ சொல்லி கொடுத்துருக்காங்களா, பேக் இல்லை அலி பே தே அடிச்சுவாங்க. அந்த காலத்து ஆனக்கும் பூனக்கும் மூனக்கும் தீனக்கும் இன்னி பின்னி கின்னின்னு சொல்ல ஒன்றுமே அரபி இல்லை. அரபி இல்லாத படிச்சு கொடுக்குறாங்க. இப்போ அப்பு கப்பு தப்பு மப்புங்கிறான். அப்போ என்னன்னா எதுவுமே ஒரு அர்த்தத்தோடு சொல்லி படிக்கிற பழக்கமே இல்லாதனால என்னமோ அரபினா விளங்காதுன்னு விளங்கிட்டாங்க. அதனால ஓதுனான்னா பொருள் தெரியாமல் படிச்சான்னு அர்த்தத்தோடு விளங்குறான். ஆனால் தமிழில் ஓதினா அழகான வார்த்தை, ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒன்றாவது சொல்லி கொடுத்தான் படிக்கிறது. அப்போ குர்ஆனை படிக்க வேண்டியவர்கள் படிக்கலையே, பொருள் தெரியல. அப்போ இப்படி குர்ஆனை அர்த்தம் தெரியாமல் படித்ததுனால சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்கேடுகள். நீ நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ அமைப்புகள் வந்துருச்சு, என்னெல்லாமோ போராட்டம் நடக்கிறது. என்ன போராட்டம் நடந்தாலும் மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல சிந்தனை, நல்ல வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இல்லாமல் ஒரே பிரச்சனையோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி நபி அவருக்கு முன்னால மக்காவில் இல்லாத பழக்கம், கெட்ட பழக்கம் இல்லவே இல்லை. அவ்வளோ பெரிய கெட்ட பழக்கம், குடி கொள்ள மது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் பாடம் படித்த பெண்கள்கிட்ட இருந்த அந்த உணர்வு என்ன, அவங்க அரபு மொழி அரபியாக இருந்ததினால் அந்த குர்ஆனுடைய வசனங்களுடைய விளக்கங்களை அவர்கள் படித்திருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த விளக்கத்தை தெரிஞ்சு. நம்மளும் குர்ஆனை படிக்கிறோம், ஆலிம்கள் எத்தனை பேர் குர்ஆன் படிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மேராஜில் நெருங்கிட்டு பார்த்தாங்க, இந்த மாதிரி ஹதீஸ் தெரியல. பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்றைக்கு இது சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே விளக்கத்தை ஏன் கேட்டாங்க, அர்த்தம் தெரிஞ்சதுனால. யார் யாரை கண்டான், அரபியில் ஒரு ஃபேல்னா ஒரு ஃபாயில் மஃபூல்லாம் சொல்லுவாங்க. ஒரு செயலை செய்தாலும் செயலை யார் போய் சேர்ந்தாங்க, இதெல்லாம் ஃபேல் மாயில் மஃபூல்னு சொல்லுவாங்க. இதில் ஃபாயில் மஃபூல தெளிவாக இல்லாமல் லமீர், அது மறைமுகமாக இருக்கிறது. அதெல்லாம் சந்தை இப்படி கேட்குறாங்க, யார் யாரை பார்த்தா யாரை சொல்லலான்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இப்படி கேட்குற பழக்கம் வரணும். குர்ஆனை படித்து வச்சுங்களேன். குர்ஆனை உதாரணமா இன்னைக்கு யாருமே குர்ஆனை படிக்கிறது இல்லை, தெரியாமல் அப்படி படிச்சுட்டு போயிட்டே போயிடுறது. உதாரணம் பாருங்க, தப்பத் எதா அபீ லஹபின்னு இருக்காது, அபூல 2 கையின் நாசமாகட்டும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குறைஞ்சது என்ன யோசனை, அபூ லஹப் யார், அவங்க 2 கையை நாசமாகட்டும் அல்லாஹ் சொல்கிறான்.
என்றெல்லாம் இப்படி கேள்வி வந்தா உடனே விளக்கம் தேடுவோம். விளக்கம் தேடுறதா குரான்ல கிடைக்காது, ஹதீஸை பார்ப்போம். அப்ப எப்போ குரானை ஒழுங்கா படிக்கிறோமோ ஹதீஸையும் படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா குரானை படித்து முழுமையாக விளங்க முடியாது. குரானை விளக்கம் பூரா ஹதீஸ்ல பாருங்க. இந்த 2 ஆயத், அவர் அவரை கண்டால் அவன் அவனை கண்டா என்ற வார்த்தை யார் யாரை கண்டா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்னைக்கு கேட்டதுனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் ஜிப்ரீலை 2 முறை கண்டிருக்கிறேன். ஒன்று முதலாவதாக வகி வந்த போதும், இரண்டாவது வகி நின்று கொஞ்ச நாள் வராத போது நான் மலையில ஏறி குதிக்க போகும்போது ஒரு அப்பவும் கண்டு. 2 தடவை கண்டுக்கிறாங்க. அப்ப இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீலை கண்டார்கள், அல்லாஹ்வை காணவில்லை. பாருங்க, சஹாபாக்கள்கிட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் இந்த உறவு என்னண்டா, அல்லாஹ் சொன்னான் ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னு சொன்னா உடனே ஏற்றுக்குவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. என்ன நீங்கள் இப்படி சொல்றீங்க, அவர் வேற மாதிரி சொல்றாரு, நாங்கள் வேற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோமே என்று சொல்லக்கூடிய பழக்கத்தை பார்க்குறோம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஆயத்திற்குரிய விளக்கத்தை ஹதீஸ்ல இருக்க சொன்ன உடனேயே அந்த சஹாய் புரிஞ்சிருச்சு, மறுக்கவே இல்லை. அப்போ என்னன்னா, குர்ஆனை படிக்கும்போது கவனத்தோடு படிக்க வேண்டும். அதனுடைய பொருளுக்கு விளக்கத்தை ஹதீஸ் தேட வேண்டும். ஏன்னா குர்ஆனை படித்தா குர்ஆன் முழுமை கிடையாது, குர்ஆன் மட்டும் முழுமை இல்லை. அல்லாஹ் குர்ஆனை முழுமைப்படுத்த சொல்ல எதை வச்சுன்னா ஹதீஸ் வச்சான். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நபியை விளக்கி சொல்லுக்காக குர்ஆனை இறக்கியிருக்கிறேன். ஏன்னா குர்ஆனை மட்டும் படித்தா ஒழுங்காக தொழ முடியாது, நோன்பு முடிக்க முடியாது, எந்த அமலும் செய்ய முடியாது. அப்போ குர்ஆனை படிக்கும் போதெல்லாம் ஹதீஸ்களும் தேவைப்படும். பாருங்க, இந்த 2 ஆயத்துக்கு ஹதீஸ் தான் விளக்கம். அதற்கு மேலதிகமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இன்னும் 2 குர்ஆன் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல அந்த குர்ஆனை பற்றி பாடம் இருந்ததுனால அப்படி சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்றான், லா துதிக்குல் அப்சார் வஹுவ யுத்ரிக்குல் அப்சார் வஹுவ லத்தீஃபுல் கபீர் அல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த புறப்பார்வையினால் அல்லாஹ்வை காண முடியாது, ஆனால் அல்லாஹ் எல்லாரையும் பார்க்கிறான். ஏனென்றால் அவன் நுட்பமாக விளங்கக்கூடிய ஞானமிக்கவன் என்ற வசனம் படிச்சு காட்டுறாங்க. பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கு மேல் விளக்கமாக ஒரு வசனத்தை படிக்கிறாங்க, இன்னொரு வசனம் படிச்சாங்க. எந்த ஒரு மாக்கால் நபி, எந்த ஒரு நபிக்கும் அய்யுகல்லிமுல்லாஹ் இல்லா வஹியன், அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மனிதனிடத்திலையும் நேரடியாக பேச மாட்டான். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை அனுப்பித்தான் பேச சொல்வான், அல்லது திரைமறைவிலிருந்து பேசுவான், அல்லது ஒரு தூதரை ஜிப்ரீலை அனுப்பி பேசுவானே தவிர நேரடியாக பேச மாட்டான். அப்ப அல்லாஹ் நேரடியாக வரமாட்டான், பேச மாட்டான், பார்க்க முடியாது என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னைக்கு சொல்லிட்டாங்க. அப்ப பாருங்க, இந்த ஆயத்து ஹதீஸ் தெரியாதனால பல கூட்டங்கள்ல இந்த காலத்திலையும் சொல்லக்கூடியவங்க அல்லாஹ்வை கண்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்லாஹ்வை கண்டான்னு சொன்னான்னா மிகப்பெரிய அல்லாஹ்வை போய் சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ்வை போய் சொன்னா அவன் நரகத்திற்குரியவன், காஃபிர் ஆயிடுவான் என்ற செய்தி அன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. பாருங்க, சஹாபாக்களுக்கு தெரியாத செய்தி அவன் படிச்சிருக்காங்க. அப்ப என்ன காரணம்? குர்ஆனை படிக்கும் போது கவனமா படிக்கணும், அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை யோசிச்சு படிக்கணும், அந்த குர்ஆனுடைய அர்த்தத்துக்கு ஹதீஸ் தேடணும். இப்படிப்பட்ட பண்பு இருந்து. 2வது சொன்னாங்க ஆயிஷா, 3 முக்கியமான 3 செய்தி. 2வது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவளுக்கு இறங்கிய வசனங்கள் எதையாவது மறைத்து விட்டார் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை மிகப்பெரிய பொய் சொல்லிட்டான். ரொம்ப காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வகையான கல்வி இந்த உலகம் சொல்லிட்டு போறாங்க. ஒன்று ஷரியத்து கல்வி என்ற ஒரு கல்வி, இன்னொன்று தரீக்கத் என்ற கல்வி, மெய்ஞானம் என்ற ஒரு கல்வியும் அதற்கு எதிராக மார்க்க கல்வி என்று படித்து கொடுத்தாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கண்டா, ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கொண்டு வந்ததை போலவே இன்னும் சில விஷயங்களை ரகசியமாக ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னாங்க. ஜிப்ரீல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம் சொல்லி யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொன்னாங்களாம். அப்ப ரகசியமாக சொல்லி இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் யார்கிட்டையும் சொல்லியிருக்கவே மாட்டாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்களா, அலியை கூப்பிட்டு ரகசியமாக சொன்னாங்களாம். அலி அல்லாஹ் தஆலா ஹஸனுல் பஸரி சொன்ன இப்படியே பார்த்தா நிறைய பேர் தெரியாம ரகசியமே இல்லை, இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சில செய்தியை மறைத்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவன் அல்லாஹ்வின் மிகப்பெரிய பொய்யை சொல்லிவிட்டான், அவன் காஃபிராகிவிட்டான், நரகத்தில் சொல்றான். ஆனால் இப்போ சர்வசாதாரண சொல்றாங்க, மெய்ஞான ஞானம் இருக்குது, அது ரசூல் எல்லாரும் சொல்லிக் கொடுக்கல, அது மறைச்சிட்டாங்க என்றெல்லாம் அப்படி அல்லாஹ்வுக்கு மறைக்கவே இல்லை. அதுக்கும் ஆயத்தை படிச்சாங்க குர்ஆன்ல, யா அய்யுஹர் ரசூல், என்னுடைய தூதரே, பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக, நீர் உமக்கு அல்லாஹ் மூலமாக இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை மக்களுக்கு சொல்லி விடுவீராக. ஃபஇல்லம் தஃஅல்,
அப்படி இந்த குர்ஆனை நான் இறக்கி இந்த வசனங்களை சட்டங்களை சொல்லவில்லை என்றால் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, அவன் சொன்ன இந்த செய்தியை நீ மக்களுக்கு சொல்லாத குற்றத்துக்கு ஆளாகிடுவாய் என்று எச்சரிக்கையோட சொல்லி காட்டுறான். பாருங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் குர்ஆன் தான். அப்ப குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், நபியை பார்த்து எந்த விஷயமாக இருந்தாலும் நான் எதை உங்கள்கிட்ட சொல்றோனோ அது போய் மக்கள்கிட்ட சொல்லிடணும். அப்படி சொல்லாம இருந்தா இதை மறைத்து விட்ட இந்த குற்றத்துக்கு ஆளாடி எச்சரிக்கையோடு அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி காட்டினான். அப்ப குர்ஆன் ஆயத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு செய்தி மறைக்கவே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அலி அல்லாஹ் தஆலா ரகசியமா சொன்னாங்கன்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ஒரு சஹாபி ஆயிட்டு அலியே, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கெல்லாம் சொல்லித்தராத ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு கேட்குறாங்க. எங்களுக்கெல்லாம் சொல்லித்தராம ரகசியமா உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லை, அவங்க பயன்படுத்த வார்த்தை அவர்கள் அழகான வார்த்தை, மா வர்ரசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சௌதாஹி பைலானாங்க லைலுஹா கனஹாரியானாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்து மார்க்கம் இருக்குது, இது வெள்ள வெளேன்னு பளிச்சுன்னு தெரியக்கூடிய வெளிச்சமான மிக தெளிவான மார்க்கம், இதில் இருட்டு என்ற ஒரு பகுதியே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எல்லாமே பகல் போன்றது, அங்கே இரவே இல்லைன்னாங்க. அவ்வளோ அழகா சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு நான் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நாள் ஒரு செய்தி சொன்னா நான் எடுத்து வச்சிருக்கிறேன், குற்றவியல் சட்டங்கள் அதையும் சொல்லி காட்டாங்க. அப்ப அந்த காலத்திலே செய்தி இன்னைக்கும் என்ன சொல்றாங்க, தரீக்கா ஒன்று இருக்கிறது, மேஞ்சான் ஒன்று இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய எல்லாம் சொல்லிக் கொடுக்குற இன்னைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, மார்க்கத்தை படிச்சவங்க ஆலிம்கள் சொல்லக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன குர்ஆனுடைய விளக்கங்களை சரி ஹதீஸை படிக்காதனால இப்படி எல்லாம் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய குற்றம். இப்படி ஒரு சொன்னாண்டா அல்லாஹ்வுடைய மறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டா அவன் மிகப்பெரிய பொய்யன், அவன் காபிர், நரகத்தை எச்சரிக்கையோடு சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க, யாராயினும் வானங்களிலோ பூமியிலோ மறைந்திருக்கிற விஷயம் யாருக்காவது தெரியும் என்று சொன்னால் அவனும் அல்லாஹ் மிகப்பெரிய பொய்யை சொல்லிவிட்டான். மறைவான செய்திய யாருக்கும் தெரியாது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவளை போன்ற தூதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சில மறைவான் சொல்லி கொடுத்துக்கிறான். அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை தவிர எதுவுமே தெரியாது. பாருங்க, இந்த ஆயத்தில் எவ்வளவு முக்கியமான சொல்லி மறைவான செய்தி. இப்ப ரசூல் எல்லா ஞானம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய எல்லாம் தெரியும் என்று சொல்கிறார்கள். ரசூல் தெரியாதுங்கிறது என்ன முக்கியமான விஷயம்டா, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது பயணம் மேற்கொள்கிற போது யுத்தத்துக்கு பெரும்பாலும் போவாங்க. போகும்போது அவள் பல மனைவிமார்கள் ஒரு மனைவிமார் பேரில் எழுதி சீட்டு போட்டு எடுப்பாங்க. அது யார் பேர் அவங்க கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஒரு யுத்தத்திற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு கொண்டு போயிட்டு திரும்பி வரும்போது வர்ற வழியில் செய்வாங்க, இறங்குவாங்க. இறங்கி கொண்டு போறது ஏதாச்சும் அப்படி திரும்பி வருவாங்க. அப்படி இறங்கி அவங்க தேவையை நிறைவேற்றிட்டு வருகிற போது கழுத்தில் கை வச்சாங்க, தன்னுடைய மாலையை காணும். மாலையை காணணும் தேடி போறாங்க. தேடி போகும்போது அப்படியே என்ன செய்தாங்கன்னா அங்கே கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. திரும்பி வர்றதுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ ஆயிஷா இல்ல சொல்றாங்க, அந்த காலத்துக்கு சாப்பிட்றது சரியான உணவு இல்லை, அதான் ரொம்ப ஒல்லியா நான் இருந்தேன். அதனால நான் அந்த என்னுடைய தொட்டியை என்னுடைய கூடாரத்தில் இருக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. திரும்பி வருவாங்க என்று அங்கே உட்கார்ந்துட்டாங்க. அப்படி உட்கார்ந்து தூங்கிடவும் செய்யறாங்க. நபிசல்லா அவர் பழக்கம் வச்சிருந்தாங்க, யுத்தம் முடிஞ்சு போகும்போது ஒரு ஆளை கடைசி வர சொல்லுவாங்க. அவர் வந்து இப்போ பார்த்துட்டு ஏதாவது பொருள் விட்டு போயிருந்தா யாராவது நின்று அவரை கூப்பிட்டு வருவாங்க. அப்படி ஒரு சஹாபி வந்தாங்க. வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த மரத்தில் உட்கார்ந்து அப்படி தூங்கிட்டாங்க. அப்போ அவங்க முகம் தெரிஞ்சு பார்த்தோன்னே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சத்தம் போட ஆயிஷா விழிச்சிட்டாங்க. ஆயிஷா சொல்றாங்க, இந்த வார்த்தையை தவிர என் காது எதுவுமே விழலை. ஒட்டகத்தை நிறுத்தினாங்க, ஏன்னா வந்து நாங்கள் வரும்போது அதிகாலை நேரம் பகலில் சேர்ந்துட்டாங்க. அப்போ நயவஞ்சி கூட்டத்தில் உள்ள தலைவர் எப்படி கிளப்பி விட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த நபித்தோழருக்கும் தவறான தொடர்பு இருக்கிறது என்று விபச்சார கூட்டம் சுமத்திட்டான். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிற போது உண்மையிலே அந்த குற்றம் அவன் செய்யலையான்னு தெரிஞ்சிருந்தா உடனே மறுத்திருப்பாங்க. ரசூல் மறுக்கலை மட்டும் இல்லை, பல பேர் விசாரிக்கிறாங்க, ஆயிஷா பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு பல பேர் கேட்குறாங்க. இதனால ஆயிஷா இருந்தால் அழுது சொல்றாங்க, என் கண்ணில் தண்ணியெல்லாம் வத்தி போச்சு, இவட ஈரோக்கெல்லாம் அழிஞ்சு போகிற அளவுக்கு நான் அழுத. பிறகு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஆயிஷா சொல்கிறேன் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆயிஷாவே நீ தான் தப்புன்னு இருக்கிறியா, தப்புன்னு அல்லாட்ட தபாத்து மன்னிப்பு கேளு, அல்லாஹ் மன்னிப்பான் என்று இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா நான் சொன்ன ஒரு விஷயம், நான் குற்றமற்றவள் என்று சொன்னால் நீ நம்ப போகிறது இல்லை, ஆனால் நான் குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ் நிரூபிப்பான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒதுங்கிட்டான். பிறகு ஆயத்து இறங்கின பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா குற்றமற்றவள்
என்று அல்லாஹ் இறக்கிற பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றாங்க. வரும்போது ஆயிஷா தாய் சொல்றாங்க, அவங்க நபி வராங்க போ, அவங்க போய் நன்றி சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன், ஏடா என்ன குறை சொன்ன போது அவங்க அந்த குறையை மறுக்கல. நான் குற்றமற்றவன், அல்லாஹ் தான் என்ன குற்றம் பண்ண ஆக்கினான் குர்ஆன்ல சொன்னான். ஆகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய செஞ்சுட்டாங்க. பாரு அவ்வளவு கோபம் இருந்துச்சு. ஏன் இதை நான் சொல்றேன்டா, மறைவான ஞானம் ரசூலுல்லாஹ்க்கு இருந்திருந்தா தன்னுடைய மனைவியை களங்கப்படுத்திய போது அவர் தவறு செய்தா என்று பிரச்சாரத்தை செய்த போது இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. சொல்லாமல் இருக்கும்போது சந்தேகப்படலாம் வந்துட்டாங்க. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எவருக்கும் இந்த வானம் அவர் ஆயத்தை படிச்சு காட்டினா, லா யாலம் மம்பி சமாவாத்தி வல்லாரில் இல்லல் கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்கிற எந்த அல்லாஹ் யாருக்கு தெரியும் வசனத்தை படிச்சு காட்டான். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய இருந்த மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், திருமறை குர்ஆன் வசனங்களையும் அந்த குர்ஆன் வசனங்களுக்கு சரியான விளக்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து விளக்கம் சொல்ற பண்போடு இருந்துச்சு. அதனால் நிறைய சஹாபாக்கள் தெரியாசையெல்லாம் தெரிந்திருந்தது. எனவே ஆண்களுக்கு தெரிந்த அளவிற்கு பெண்களும் சஹாபி பெண்களும் குர்ஆனை நிறைய முழுமையாக படித்திருந்தார்கள். பல்வேறு சட்டங்களை தெரிந்திருந்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா பேர் நிறைய ஹதீஸ் வருது. அதனால் இந்த பழக்கம் நம்ம எப்படி மாறன்னு சொன்னா, ஆண்களுக்கு தெரிந்த விஷயங்களை பெண்களுக்கும், பெண்களுக்கு தெரிந்த விஷயம் ஆண்களுக்கும் ஒருவருக்கு ஒரு பரிமாறிக்கொண்டு இந்த விஷயத்தை பரவலாக்கணும். அன்னைக்கு இருந்த செய்தி அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது படிச்சுட்டா அந்த செய்தியை வீட்டில் வந்து அவங்க சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த செய்தியை இவரையே சொல்லுவாங்க. இப்படிலாம் சொன்ன செய்தியில் ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் ஒரே வசனத்தை முடிச்சுக்கிறேன். உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அபூ தல்ஹா அவர்கள் ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது கஷ்டங்கள் சோதனை ஏற்பட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரன் மின்னா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கே நாங்கள் சொந்தக்காரர்கள், அல்லாஹ் திரும்பி செல்ல இருக்கிறோம். ஏதேனும் கஷ்டம் ஏற்படும் போது அல்லாஹ் இந்த கஷ்டத்தில் எனக்கு பாதுகாப்பை கொடு, இதை விட சிறந்ததை கொடு என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு சிறந்ததை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக என்னுடைய கணவர் என்ற சொல்லிட்டு என் கணவர் மூத்தா விட்டார். மூத்தா போறப்ப நான் சொன்னேன், சொல்லிட்டு மனசு நினைச்சேன், என்னுடைய கணவருடைய சிறந்தகளை இங்கே கிடைக்க போறான்னு நினைச்சேன். அவ்வளோ நல்ல கணவருடைய அவருடைய அபூ தல்ஹா அப்போ என் சொல்றாங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து உம்மு சலமா அவர்களே, உங்களை நான் மனம் முடித்து கொடுக்க விரும்புகிறேன், உங்களுக்கு இஷ்டமானு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு மனைவியா நான் வர்றது சந்தோஷம் தான், ஆனால் சில இடையூறுகள் இருக்கு, 3 விஷயம் இருக்கு. அந்த 3 விஷயத்துக்கு நான் உங்களுக்கு பொருத்தமா இல்லைண்ணா. என்ன அது? நான் வயசான கிழவி ஆகிட்டேன், 2வது எனக்கு பிள்ளைகள் அதிகம் இருக்கிறாங்க, 3வது எனக்கு கோபம் அதிகமாக வரும்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 3 விஷயங்கள்ல நீ கிழவினா நான் கிழவன், ஓம் பிள்ளைன்னா ஏன் பிள்ளைன்னு ஆயிடும், கல்யாணத்துக்கு அப்போ நம்ம பிள்ளைன்னு ஆயிடும். 3வது சொன்னிய கோபக்காரின்னு, எங்கிட்ட நீ வந்துட்டா உன் கோபத்தை அல்லாஹ் போக்கிடுவான்டாங்க. உடனே சொன்னாங்க, அப்படி ஆனால் அவங்கள மனைவியாக நான் விரும்புகிறேன்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தி எனக்கு அல்லாஹ் நினைவாக்கிட்டான், எனக்கு நடைமுறை ஆக்கிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய கணவர் அபூ தல்ஹாவோட சிறந்த அல்லாஹ் தந்துட்டான். இதை ஏன் சொல்றேன்டா, இன்னைக்கு அரிசி படிக்க உம்மு சலமா ரலியல்லாஹு பேர்ல அரிசி இன்னைக்கு பதிவாயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு ஆண்கள் பெண்களுக்கு இருந்த மிகப்பெரிய உறவு என்ன என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில் வருகிற திருமறை குர்ஆன் வசனங்களையும் அவருடைய விளக்கங்களையும் நன்றாக படித்து மனதில் பதிய வைத்து அதை செயல்படுத்தினாலும் பிறகு சேர்த்தார்கள். எனவே அந்த பணியை இங்கு கற்றிருக்கிற ஆலிமாக்கள் அந்த ஒவ்வொரு ஆயத்தை நன்றாக விளங்கி அதை முதலாவது வாழ்க்கையில கடைபிடிக்கிற செய்திகளை பிற மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற பொறுப்பு முக்கியமான பொறுப்பு. அப்படிப்பட்ட பொறுப்பை சுமந்திருக்கிறவர்கள் அவர்கள். அது மட்டுமல்ல, ஆணுடைய பெண்களுக்கு பல்வேறு முக்கியத்துவம் என்ன சொன்னால், ஒரு பெண் குழந்தையாக இருந்து மனைவியாக மாறுகிறாள், தாயாக மாறுகிறாள். இப்படியெல்லாம் மாறுகிற பருவத்தில் தன்னுடைய குழந்தைகளை, கணவனை, வீட்டில் உள்ளவரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்ற உறவு அதிகமாக இருக்கிறது. அந்த பாடத்தில் படிக்கும்போது அவர் நல்ல சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு பெண்களுக்கு வரும். ஆக சமுதாயத்தில் ஆண்களுக்கு இருக்கிற அளவிற்கு பெண்களுக்கும் இந்த மார்க்க கல்வி வருகிற போது அந்த குடும்பத்தை சார்ந்த மக்கள் நல்ல ஆரோக்கியமாக ஒழுக்கமாக வாழ்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீங்கள் பெற்றிருக்கிற கல்வியின் மூலமாக உங்களை சீர்திருத்தி பிற மக்களை சீர்திருத்தி ஒருவர் திருந்திவிட்டால் அவர் மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதரின் வாக்குக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும்
நாம் படித்த பாடத்தை ஆயாத்துகளை சிந்தித்து விளங்கி அதுக்கு விளக்கங்களை அதிகம் தேடி அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த துஆ, என்னுடைய வாயில் வருகிற துஆ, பாடத்தை யார் கேட்கிறார்களோ மனதில் பதிகிறார்களோ அதை பிறகு சொல்கிறார்களோ வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கி என்று துஆ செய்தாங்க. அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, என் வாயில் வர்ற விஷயங்களை கேட்டு மனசுல பதிஞ்சு அதை யார் செயல்படுத்துகிற வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குன்னு துஆ செய்தாங்க. அந்த துஆவுக்கு உரித்த மக்களாக சஹாபாக்களும் ஆண்களும் பெண்களும் மாறினால செழிப்பான வாழ்க்கைக்கு சொந்தக்காலாக வாழ்ந்து இந்த உலகத்தில் மனமடைந்திருக்கிறார்கள். எனவே நாமும் இந்த உலகத்தில் செழிப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்கால ஆகுவதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு இது போன்ற கல்லூரியை நம்முடைய அங்கம் வகித்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் வாய்ந்த திருமறை குர்ஆன் வசனங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் காதிலே கேட்டு உள்ளத்திலே பதித்து அதை செயல்படுத்தி பிறருக்கும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரின் துஆவை பெற்று செழிப்பான வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வாராக என வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.